ஓம் சக்தி பராசக்தி. இப்ப நம்ம எங்க இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். வாரணாசியில் எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதையும் நானே சொல்லுவேன். சக்தி பீடம், அதாவது வாரணாசியில் இருக்கிற சக்தி பீடத்துக்கு வந்திருக்கோம். இந்த சக்தி பீடத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, சிலர் சொல்றாங்க காலனி விழுந்த இடம், சிலர் சொல்றாங்க முகம் விழுந்த இடம். எதுவாக இருந்தாலும் அம்மனுடைய சக்தி இருக்கிற இடம், அதான் சக்தி பீடம். உலக புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்கங்களில் ஒன்றான காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு மிக அருகிலே தான் இந்த காசி விசாலாட்சி அம்மையார் கோவில் உள்ளது. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. 51 சக்தி பீடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். காசியில் இருக்க விசாலாட்சி தாயார் பாருங்க. தாயாரின் முகம் விழுந்ததாகவும் காதணி விழுந்ததாகவும் இந்த சக்தி பீடம் கருதப்படுகிறது. ஓம் சக்தி பராசக்தி பாருங்க. சுவாமி, நாங்கள் யாத்ரா டைம்ல இருந்து வரோம். 51 சக்தி பீடம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். தாய் விசாலாட்சியை ஷூட் பண்ண வந்திருக்கோம். தாயோட அதை சொல்லுங்க சார். இங்கேயம்மா காசி விசாலாட்சி அம்மன் இருக்கே. ஓகே, சக்தி பீடம் பின்னாலே மூல்வர் இருக்கேம்மா சக்தி பீடம். கஞ்சியிலே காமாட்சி அம்மா, மதுரையிலே மீனாட்சி அம்மன், இங்கே காசியிலே விசாலாட்சி சக்தி பீடம் பின்னாடி அம்மன். முன்னாடி இங்கே அம்மன் சிங்கேரி சங்கராச்சாரிய பிரதிஷ்டை பண்ணல 1920. కాశీలే పోతుంది. కాశీలే కాశీ విశ్వేశ్వర స్వామి, కాశీ విశ్వనాథ స్వామి జ్యోతిర్లింగం. இங்கே காசி விசாலாட்சி சக்தி பீடம் இருக்கு. ஓகே, 2 பேருக்கு. ஆமா. அம்பாளின் முகம் விழுந்ததாக இந்த சுவாமிஜி இந்த சக்தி பீடத்தை பற்றி கூறுகிறார். காஷ்யாம் விசாலாட்சி கௌரி முகம் நிவாசினி, காஷிலே முகம் பாட்டிக்கலா, காசி விசாலாட்சி சக்தி பீடம். பேக் சைடு we have சக்தி பீடம், மூலவர் இருக்க சக்தி பீடம் பேக் சைடு. முன்னாடி சிங்கேரி சங்கராச்சாரிய பிரதிஷ்டை பண்ணாங்க. சங்கராச்சாரியார் தான் இந்த கோயிலை மறுபடியும் புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. வாங்க அப்படியே கோயிலை பார்க்கலாம். மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சின்னு சொல்லுவோம்ல, அது போலத்தான் இந்த காசி விசாலாட்சி கோயில் ஒரிஜினல். இது சக்தி பீடத்துல ஒன்றாக கருதப்படுகிறது. நாட்டுக்கோட்டை நகரத்தான் ஸ்ரீலஸ்ரீ விசாலாட்சி கோயில் திருப்பணி செய்து பிலவங்க வருடம் தை மாதம் உயரும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பாத்தீங்களா, அதாவது எவிடன்ஸோடயே இருக்கு எல்லாமே. இது நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சக்தி பீடமான காசி விசாலாட்சி தேவியை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பைரவரை பார்க்க போயிட்டு இருக்கோம். முகம் விழுந்ததாக கருதப்படும் காசி விசாலாட்சி தேவியின் அருகில் கால பைரவரின் கோவில் உள்ளது. இந்த கால பைரவர் கோவில் காசி விசாலாட்சி கோவிலில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. ஓம் நம சிவாய. அதாவது காசியில் இருக்கக்கூடிய ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த கால பைரவருடைய ஆலயம் இது. உள்ளே எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம நேராக போனோம்னா அங்கே தான் கால பைரவர் இருக்கார். சரிங்களா? ஸோ இப்போ இது ரொம்ப நம்மளுடைய தோஷங்களும் திருஷ்டிகளும் எல்லாம்
போகக்கூடிய ஒரு நம்பிக்கை ஸ்தலமாக இது இருக்கு. பட் காலபைரவரை எல்லாரும் கண்டிப்பா மறவாம காசி வந்தீங்கன்னா அது கண்டிப்பா வணங்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஆமா, காலத்தை வந்து காப்பாருன்றதுனால அங்க வந்து ஒரு ரக்ஷ மாதிரி சாமி கிட்ட வச்சு தராங்க. அதை நம்ம கையில கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப நல்லது, கெட்டது, நம்மளுக்கு பிடிச்ச துஷ்டங்கள் எல்லாம் விலகி நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கிடைக்கும். காசியில் உள்ள பைரவ ஆலயத்துக்கு தான் வந்தோம். ஆனா வந்து எங்க கார்ல எல்லாம் போக முடியாது, இந்த மாதிரி ஆட்டோ பிடிச்சுதான் போனோம். வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்ற பக்தர்கள் எல்லாம் சுத்தமா தான் வர்றாங்க. பட் இங்க இருக்கிறவங்க தான் வந்து நிறைய பாக்கெல்லாம் போட்டு ஊரை சுத்தம் பண்றாங்க. அது வந்து இங்க கவர்மெண்ட்டும் அதை கவனிக்கணும். மக்களும் என்னதான் கவர்மெண்ட் சுத்தம் பண்ணினாலும் மக்களும் வந்து நம்ம ஊருன்ற அந்த ஒரு இது மனசோட வச்சு சுத்தமா வச்சுக்கணும். அதை முயற்சி பண்ணணும். ஏன்னா எல்லாரும் அவங்க பாவத்தையும் தீர்க்கிறதுக்கும் இறைவனுடைய அருளை பெறதுக்கு தான் இங்க வர்றாங்க. பட் இங்க வந்தோம்னா வியாதியை வந்து கூட சேர்த்து கூட்டிட்டு போன போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ தயவு செய்து இதை வந்து கவனிச்சு இதை ஒரு நல்ல ஒரு இல்லையா நல்ல ஒரு நல்ல புண்ணிய ஸ்தலம் இது. அந்த புண்ணிய ஸ்தலத்தை இன்னும் புண்ணியம் சேர்த்தணும்னா நான் கேட்டுக்கிறேன். மக்கள் வரும்போது ஜாக்கிரதையா வாங்க, ரொம்ப முக்கியம். ஆமா, ஏன்னா ரொம்ப வயசானவங்க எல்லாம் வரும் பொழுது நடக்க முடியாதவங்க தயவு செய்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் இங்க வந்து எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆசை இருக்கும் இங்க வரணும். பட் இந்த க்ரௌட்ல இந்த கூட்டங்களுக்கு நடுவுல அவங்கள கையை பிடிச்சி கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனால வயசானவங்கள அதிகமா கூட முடிஞ்சவங்க எங்களால முடியுன்றவங்க கூட்டிட்டு வரலாம். இல்லைன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்றோம். ரெண்டாவது, இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் வரும் பொழுது சாரி கட்டிட்டு வர்றது கூட கொஞ்சம் வந்து அது பதிலாக நம்ம இந்த சுடிதார் மாதிரி ஐட்டங்கள் போட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். சாரி கட்டிட்டு வந்தா கூட தடுக்கி விடாததுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த படிக்கட்டெல்லாம் ஏறது ஆரத்தி பார்க்கறதுலாம் இருக்கும் பொழுது அது நான் வயசானவங்களுக்காக மெயினா இதை சொல்றேன். அதனால பாதுகாப்பா வாங்க. வரும்போது மறக்காம கூடுமான வரைக்கும் மாஸ்க்கும் கையில இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்.